ரீசெண்டா நாங்க ஃபேமிலியா எல்லாரும் ராமேஸ்வரம் கோயில் போயிருந்தோம். அங்க வந்து பாத்தீங்கன்னா கோயிலுக்குள்ள போறதுக்கு முன்னாடியே நாங்க வந்து அந்த கடல்ல குளிக்கிறதுக்குன்னு ஒரு ஏரியா இருக்கும் இல்லையா, பார்த்த நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். பார்க்காதவங்களுக்காண்டி நான் சொல்றேன், ஒரு ஆர்ச் ஒன்று இருக்கும். அதுக்கு கீழே கொஞ்சம் ஸ்டோன் பெஞ்சஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க. ஒரு 4 படி கீழே இறங்கி போற மாதிரி இருக்கும். கடலுக்குள்ள இறங்கிடுவோம். அங்கிருந்து கொஞ்சம் அவங்க சொல்லிட்டு ஒரு லிமிட் வரைக்கும் நம்ம போலாம், குளிக்கலாம், வந்துடலாம். இப்படிதான் அங்க இருக்கும். ஆனா நான் ஒரு தடவை அந்த இடத்துக்கு போகும்போது எனக்கு மைண்டுக்குள்ள ஒரு விஷயம் ஓடிக்கிட்டே இருக்கும். நான் சின்ன வயசா இருக்கும்போது ராமேஸ்வரம் போயிருந்தப்ப அதே மாதிரி 2 ஸ்டெப் முன்னாடி எங்க அப்பா போய்கிட்டு இருக்காங்க, நான் அவங்க பின்னாடியே அந்த கடலுக்குள்ள நடந்து போய்கிட்டு இருக்கேன். என் காலில் வந்து ஒரு துணி ஒண்ணு சுத்தி நான் அப்படியே அந்த தண்ணிக்குள்ள விழுந்துட்டேன். விழுந்ததுக்கு அப்புறம் அது வந்து நான் நிக்கிற அளவுக்கான தண்ணி தான், என்னால ஈஸியா எந்திரிச்சிட முடியும். ஆனாலும் காலில் வந்து துணி சுத்தி இருக்கிறதுனால அங்க வந்து பெரிய அலைகளும் இருக்காது, மெதுவா தான் அலைகள் அடிக்கும். அந்த அலைகள்லயே என்னால வந்து பேலன்ஸ் பண்ணி அதுக்குள்ள எந்திரிக்க முடியல. 2 ஸ்டெப் முன்னாடி போன அப்பா திரும்பி பார்த்துட்டு என்னடா அவனை காணாமே அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள கையை விட்டு தொலாவும் போது என் தலை சிக்கிச்சு. உடனே தூக்கிட்டாங்க. நான் பொழைச்சுக்கிட்டேன். அப்போ எனக்கு அந்த மாதிரி ஆனது. இப்ப ரீசெண்டா போனேன்ல, அப்போ வரைக்குமே எனக்கு அந்த ட்ராமா, அந்த நினைவுகள் வந்து இருந்துகிட்டே இருக்குது. தண்ணியில போகும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லா பயந்து தான் நான் போய்கிட்டு இருந்தேன். ஆனா இப்ப வந்து கொஞ்சம் நல்லா படிக்கட்டுக்கே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு தொட்டி மாதிரி எல்லாம் ஒண்ணு வச்சிருக்காங்க. உள்ளுக்குள்ள கிடக்கிற துணி எல்லாத்தையும் மீன்ஸ் உள்ளுக்குள்ள போய் பூஜை பண்ணிட்டு துணியை கலட்டுறவங்க எல்லாருமே அந்த துணியை எடுத்துட்டு வந்து அந்த தொட்டிக்குள்ள போட்டுருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா நம்ம மக்கள் கேட்பாங்களா? நிறைய பேர் கேட்கறாங்க, ஆனா கொஞ்சம் பேர் கேட்கறது கிடையாது. அதுக்காகவே கார்பரேஷன்ல இருந்து கொஞ்சம் பேர் ஆள் வேலைக்கு போட்டிருக்காங்க. அவங்க கையில ஒரு குச்சி வச்சிருக்காங்க. அந்த குச்சி வச்சு வறண்டி உள்ளுக்குள்ள இருக்க துணிகள் எல்லாத்தையுமே எடுத்து போய் அந்த தொட்டிக்குள்ள போட்டு மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. வெல், அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய விஷயம் தான். ஆனா இவ்வளவு பண்ணியும் ஒரு சில பேர் அது பிரயோஜனப்படாத மாதிரி வித்தியாசமா யோசிச்சு ஒரு சில செயல்கள் பண்றாங்க. நீங்களே அந்த வீடியோவை பாருங்க. இப்போ நீங்க பார்த்த வீடியோல மாலை போட்டவங்க அவங்களோட ட்ரெஸ் எல்லாத்தையுமே தூக்கி கடலுக்குள்ள போட்டுட்டு இருக்க மாதிரி பார்த்துருப்பீங்க. அது மாலை போட்டவங்க யூஸ் பண்ண ட்ரெஸ் அப்படின்றதுக்கு அப்பாற்பட்டு நம்ம ஒரு விஷயம் யோசிப்போம். அதுல பியூர் காட்டன் மட்டும் கிடையாது, கொஞ்சோண்டு பாலிஸ்டர்ஸும் கலக்குறாங்க அண்ட் கலர் கெமிக்கல்ஸும் கலக்குறாங்க. இது எல்லாமே அந்த கடல்ல போய் கலக்க ஆரம்பிக்கும். இந்த கெமிக்கல் பாலிஸ்டர்ஸ் எல்லாம் டீகம்போஸ் ஆகிறதுக்கே 100 இயர்ஸ்க்கு மேல ஆகும் அப்படிங்கிறாங்க. அதைத்தான் அந்த மீன் சாப்பிடுது, அந்த மீனை தான் நம்மளும் சாப்பிடுறோம். நல்லா திங்க் பண்ணி பாருங்க, எல்லாமே ஒரு சைக்கிள் தான். அந்த கலர் கெமிக்கல் எல்லாமே கடல்ல கலக்கும் போது மீன்களுக்கு வந்து பாத்தீங்க பிரீடிங் பண்ணக்கூடிய ஒரு பவரே வந்து போயிடும் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் கிடையாது, அதுக்கு அது மூலியமா ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன் ஆச்சு அப்படின்னா அந்த மீனை நம்ம சாப்பிட்டோம்னா எந்த வகையில பொரிச்சு சாப்பிட்டாலும் கூட அந்த இன்ஃபெக்ஷன் நமக்கு தொத்து வியாதியா வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அப்படிங்கிறாங்க. ஒரு விஷயம் நான் முதல்ல சொல்லியிருந்தேன், அந்த கடலுக்குள்ள என்னோட கால் சுத்தி கீழே விழுந்துட்டேன் அப்படின்ட்டு. எனக்கு கை இருக்கு, கால் இருக்கு, இருந்தும் என்ன பிரயோஜனம்? அந்த இடத்துல மெதுவா அடிக்கக்கூடிய அந்த அலையில இருந்தே என்னால தப்பிச்சு மேல வர முடியல. யாராவது ஒருத்தர் பிடிச்சி தூக்க வேண்டியதா இருந்தது. சோ இந்த துணி எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா உள்ளுக்குள்ள போகும்போது அந்த மீனையோ அந்த ஆமையோ அந்த நண்டையோ பொத்திடுச்சு அப்படின்னாக்க அதனால சாப்பிட முடியாது. அதனால மூச்சு திணறல் ஏற்பட்டு கொஞ்சம் கொஞ்சமா செத்து போகும். நம்ம மாலை போடுறதே பாவங்கள் எதுவும் செய்யாம கொஞ்ச நாளைக்கு மனுஷனா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான். ஆனா இப்படி ஒரு துணியை போட்டு ஏதோ ஒரு விதத்துல அந்த உயிரினத்தை நம்ம துன்பப்படுத்துறோம் இல்லையா? ஆனா இந்த மாதிரி செயல்களை எல்லாம் கடவுள் இறங்கி வந்து பார்த்தாலும் அவருக்கும் கோபம் வரும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க.